இயேசு ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டாரா? இப்ப நான் கேட்கிறேன், இயேசுவை உயிரோடு எழுப்பினது யாரு? பிதாவாகிய தேவன். ரோமர் 8:11 சொல்லுது, அந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தவரிலிருந்து உயிர்த்தெழுந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருந்தா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதே போல இழந்து போன ஆசீர்வாதங்களை திருப்பி தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வனாந்திரமான வாழ்க்கையை வயல்வெளியாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் நம்மளையும் உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இப்ப இந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களுக்காக, யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்பட, எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமானாக்கப்படுவதற்காக, பாவியாகிய நான் நீதிமானாக்கப்படுவதற்காக, எல்லாம் சொல்லுங்க, பாவியாகிய நான் நீதிமானாக்கப்படுவதற்காக தேவன் என்ன செய்தாராம்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? எத்தனை பேர் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறீங்க? இயேசு உயிரோடு எழுந்தார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி நீங்க விசுவாசிக்கிற நீங்க நீதிமான்களா இருக்கிறீங்க. பாருங்க, இதையும் வேத வாக்கியம் தான் சொல்லுது. அதனால வேதத்தை தான் பகுத்து நிதானிச்சு என்ன செய்யணும்? நாங்க அறிஞ்சு கொள்ளணும். எல்லா போதனைகளையும் கேட்க கூடாது. இப்படி எல்லா சபையிலையும் போதிக்க மாட்டாங்க. கடந்த காலத்துல நம்மளை பாவின்னு சொல்லி பாவத்திலே வாழ வச்சுட்டாங்க. எப்படிப்பட்ட போதனையை கேட்ட ஜனங்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பாங்க. பைபிள் சொல்லுது, மகா சபையிலே நீதியை பிரசங்கிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. மகா சபையிலே எழுந்து நீதியை பிரசங்கிங்கள் அப்படின்னு தான் வேத வசனம் சொல்லுது. இயேசு உலகத்தில் என்னத்தை பிரசங்கிச்சார்? நீதியை தான் பிரசங்கிச்சார். இதுலயும் போதிக்கப்படுது பாருங்க. பவுலும் போதிக்கிறார் பாருங்க, அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதன் மூலமாக, அவர் உயிரோடு எழுப்பப்பட்டதன் மூலமாக நாங்கள் எல்லாரும் நீதிமான்களாக